திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் திருநாகேஸ்வரம் என்ற ஊரில் இந்த கோயில் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தர், அப்பர் சுவாமிகள், சுந்தரர் மூவராலும் பாடப்பெற்ற அற்புதமான சிவாலயமாகும் இது. தேவார பாடல் பெற்ற சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் 29வது சிவத்தலமாகும் இந்த திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில். திருநாகேஸ்வரம் கோயிலின் சிறப்பம்சங்கள்: இந்த கோயிலின் மூலவர் நாகநாத சுவாமி எனப்படும் ஈசன். பிறையணி நுதலாள் என்ற அம்பிகை, அதாவது கிரிஜாம்பிகை என்றும் இந்த அம்மன் அழைக்கப்படுகிறாள். ராகுஸ்தலம்: நவக்கிரக தலங்களில் ராகு பரிகார தலமாகவும் இந்த ஸ்தலம் விளங்குகிறது. இந்த தலத்தில் ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யும் பொழுது பால் நீல நிறமாக மாறுவது ஓர் அதிசய நிகழ்வாக இன்றும் பார்க்கப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து தென்கிழக்கில் காரைக்கால் செல்லும் நெடுஞ்சாலையில் 6 கிலோமீட்டர் தொலைவில் திருநாகேஸ்வரம் தலம் அமைந்துள்ளது. செண்பக மரங்கள் நிறைந்து காணப்பட்டதால் இந்த பகுதி செண்பகாரண்ய க்ஷேத்திரம் என்றும் அழைக்கப்பட்டு வந்தது. திருநீலக்குடி சப்தஸ்தானத்தில் திருநீலக்குடி, இளந்துரை, ஏனாதிமங்கலம், திருநாகேஸ்வரம், திருபுவனம், திருவிடைமருதூர் மற்றும் மருத்துவக்குடி ஆகிய 7 ஊர் தலங்களில் இந்த தலமும் அடங்கும். இந்த தலத்தின் அருகில் வைணவ திருத்தலமாகிய திருவிண்ணகரம் உப்பிலியப்பன் திருக்கோவிலும் உள்ளது கூடுதல் சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த திருநாகேஸ்வரம் கோயிலானது ஊரின் தென் வடலாக 630 அடியும் கீழ் மேலடி 200 அடியும் கொண்ட பரப்பளவில் பெரிதாக அமைந்துள்ளது. கோயிலை ஒட்டி மட வளாகமும் அடுத்து 4 வீதிகளும் உள்ளன. 4 திசைகளிலும் 4 கோபுர வாயில்கள் அழகான சிற்பங்களுடன் உள்ளன. கோயில் மதில் சுவர்களை அடுத்து பெரிய பிராகாரம் உள்ளது. வடப்புறம் பூந்தோட்டமும் உள்ளது. கிழக்கு கோபுர வாயிலை அடுத்து விநாயகர் கோயில், பலிபீடம், நந்தி மண்டபம், கொடிமரம் ஆகியவை உள்ளன. தெற்கில் குளம் 4 புறமும் பழமையான வவ்வால் இரட்டை மண்டப வடிவில் உள்ளது. வடக்கு புறத்தில் தேர் வடிவில் 100 மண்டபமும் உள்ளது. கோயில் நடு கோபுர வாயில் அமைப்புடன் தொடங்குகிறது. கோபுர வாயிலை ஒட்டி பெரிய பிராகாரமும் அதன் பக்கச்சுவர்களை ஒட்டி திருச்சுற்று மண்டபமும் உள்ளது. இறைவனுக்கு அருகில் உள்ளது பிறையணி நுதலாள், அதாவது கிரிஜாம்பிகை சன்னதி. இந்த அம்மன் கிரிகுஜாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறாள். தனி கோயிலாக விளங்குகிறது இந்த க்ஷேத்திரம். இந்த அம்மனின் வடிவம் சுதை சிற்பம் ஆதலால் இந்த அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது. தை மாதத்தில் மட்டும் புனுகு சார்த்தப்படுகிறது. இந்த கோயிலில் ராகு, தக்ஷகன், கார்கோடகன், ஆதிசேஷன், வாசுகி உள்ளிட்ட நாகங்கள் வழிபட்ட அற்புதமான சிவத்தலமாகும். இது சேக்கிழார் திருப்பணி செய்த தலமாகும். இங்கு திருப்பணிகள் செய்த சேக்கிழார் தான் பிறந்த சென்னை குன்றத்தூரிலும் இதே பெயரில் ஒரு கோயிலை கட்டி அதற்கும் திருநாகேஸ்வரம் என்றே பெயர் சூட்டினார் என்றால் அவருக்கு இந்த ஆலயத்தின் மீது எந்த அளவுக்கு பக்தியும் மரியாதையும் சரணாகதியும் இருந்திருக்கும் என்பதை நாம் கண்கூடாக உணரலாம். இந்த கோயிலில் இவருடைய அமர்ந்த நிலையிலான சிலை இன்றும் உள்ளது. ருத்ராட்ச மாலையோ அணிகலன்களோ இல்லாமல் உள்ள இந்த சிலையின் அருகே இவருடைய தம்பியான பாலராவாயரின் உருவச்சிலையும் இவருடைய தாயாரின் உருவச்சிலையும் இன்றும் உள்ளன. பெரிய பிராகாரத்தின் தென்மேற்கு மூலையில் ராகு பகவானின் தனி சன்னதி அமைந்துள்ளது. ராகுவின் பிறப்பு வரலாறும் கிரகச்சிறப்பும் சுவை நிரம்பியவை. ராஜவம்சத்து மன்னன் ஒருவனுக்கும் அசுரகுல பெண் ஒருத்திக்கும் மகனாக பிறந்தவர்தான் ராகு. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது அசுரனாகிய இந்த ராகு தேவர்களைப் போல உருமாறி தேவர்கள் வரிசையில் சேர்ந்து மகாவிஷ்ணுவிடமிருந்து அமிர்தத்தை பெற்று உண்டுவிட்டார். உண்மையறிந்த மகாவிஷ்ணு தன் கையில் இருந்த அகப்பையால், அதாவது கரண்டியால் ராகுவின் மண்டையில் அடிக்க
அந்த தலை வேறு உடல் வேறாகி விழுந்து விட்டான் ராகு. ஆனாலும் அமிர்தம் உண்ட மகிமையால் அவன் தலைப்பகுதியில் உயிர் இன்னமும் இருந்தது. ராகுவும் தான் செய்த தவறுக்கு வருந்தி இறைவனை வேண்டி நிற்க, மகாவிஷ்ணுவும் பாம்பின் உடலை அவனுக்கு கொடுத்து அவனை ஒரு நிழல் கிரகமாக மாற்றினார். அதாவது ராகு பகவான் இன்றும் நம்மால் சாயா கிரகம், அதாவது நிழல் கிரகம் என்றே அழைத்து வணங்கப்படுகிறார். நவகிரக தலங்களில் ராகு பகவானுக்குரிய விசேஷ தலம் என்ற பெருமையும் இந்த தலத்துக்கே உரியதாகும். சிறந்த சிவபக்த கிரகமாகிய ராகு சில இடங்களில் மேன்மை பெற்று விளங்கிய போதிலும், நாகநாத சுவாமி கோயிலின் 2வது பிராகாரம் தென்மேற்கு மூலையில் நாகவல்லி நாகக்கன்னி ஆகிய தன் 2 தேவிமார்களுடன் மங்கள ராகுவாக தனி கோயிலில் அமர்ந்து காட்சியளிக்கிறார். இவருக்கு உகந்த நிறம் நீலம் என்பதால் அணிகின்ற ஆடைகள் மட்டுமல்ல, இவருக்கு செய்கின்ற பால் அபிஷேகத்தின் போது தலை மீது ஊற்றும் பால் அந்த ராகுவின் தலையிலிருந்து வழிந்து உடல் மீது வரும் பொழுது பாலின் நிறமும் கூட நீலமாகி விடுகின்ற அதிசயத்தை நாம் இன்றும் கண்கூடாக காணலாம். ராகுவுக்கு உகந்த மலர் மந்தாரை ஆகும். பாதாள லோகத்திலிருந்து நாகங்களின் தலைவனான ஆதிசேஷன் ஒருமுறை சிவபெருமானை வேண்டி தொழுவதற்காக இந்த செண்பகவனத்திற்கு வந்தார். இங்கு ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தி அதன் கரையில் அமர்ந்து கடும் தவம் செய்தார். ஆதிசேஷனின் இடையறாத தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்தார். எனவே நாகராஜனுக்கு அருளிய மூலவர் நாகநாத சுவாமி என்றே அழைக்கப்பட்டார். நாகராஜனாகிய ஆதிசேஷன் உருவாக்கிய தீர்த்தம் நாக தீர்த்தம் என்று ஆனது. நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பரிகாரம் செய்து கொள்ளலாம். 1986ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் நாள் ராகு பகவானின் மீது 5½ அடி நீளமுள்ள நாகமானது தன் சட்டையை மாலையாக ராகு பகவானுக்கு அணிவித்து அவரின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியது. இது இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களின் பார்வைக்கு காட்சி பொருளாக இன்றும் ஒரு கண்ணாடி பேழைக்குள் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது. இது பஞ்சக்ரோஷ தலங்களிலும் ஒன்றாக கருதப்படுகிறது. நாகராஜனான வாசுகியும் இன்னும் சில பாம்புகளும் ஒரு மகா சிவராத்திரி நன்னாளில் இரவில் முதல் காலத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயிலிலும், 2ஆம் காலத்தில் இந்த திருநாகேஸ்வரத்திலும், 3ஆம் காலத்தில் திருப்பாம்புரத்திலும், 4ஆம் காலத்தில் நாகப்பட்டினத்திலும் வழிபட்டு பலன் அடைந்ததாக தல புராணங்கள் விவரிக்கின்றன. நாகதோஷம் நீக்கும் இந்த அற்புத தலமாகிய திருநாகேஸ்வரம் கோயிலில் வழிபட்டு பக்தர்களாகிய நாமும் பலன் பெறலாமே.
महागणपतये नमः ओम सत्ये नरदयावत्तमानाय वेदेन ब्रह्मत्या हिरण्यदेवदारेना देवदारि गुणादिपश्यन्ने अग्निं गोलम्बदेमहे भगवतां विश्ववेदनम् अस्य यज्ञस्य रुद्रधर्मः वेदादिदेवदत्तरुणां चतुष्पदावदत्तुमदाः विष्णुदानं निखिलं भागमेतु राजस्फोटा यजमानस्यन्दो ओम मात्यागशतमेवदत्तदत्तमृतिलं कदाराजस्यङ्गले अक्षमेधावानप्रभुरन्दरविश्वानिभेदका अग्निं विश्वं प्रदमानत्तवित्तदेवदि पुरीनागमनागतत्तेकदि विवरीनागतदि